Taste the Daily. ஒரு பாதிக்கப்பட்ட விவசாயி தன்னுடைய வேதனையை சொல்லும் போது அதுவும் அவர் ஐயான்னு குறிப்பிட்டு தான் வேளாண் அமைச்சரை சொல்றாரு. அப்படி பேசும்போது நீ பேசாத நீ போயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளாண் துறை அமைச்சர் சொல்றாரு. அது காது கொடுத்து கேட்க மனம் இல்லையா, இல்ல அவர் பேசுறது இந்த ஊடகங்கள்ல வெளியாகிடும் அப்படின்ற ஒரு அச்சமா? அதாவது இவர்களுடைய நாடகம் வெளிப்பட்டு விடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தின் காரணமாக ஒரு மக்கள் குறைகளை சொல்கிறாங்கன்னா குறைகளை கேட்டு காது கொடுத்து கேட்டு நிவர்த்தனை பண்ணுறதுக்கு தான் இந்த அரசாங்கம், இந்த அரசு, இந்த அமைச்சர்லாம். அவர் பேசுகிறதே நீ போயா அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் அது ஒரு நாகரிகமாக? இது அவர் அவமதிக்கிற ஒரு விவசாயியை போய் நீங்கள் துச்சமென இப்படி மதிக்கிறீங்களே, ஒரு அமைச்சரே இப்படி செய்கிறாருன்னும் போது விவசாயிகள்லாம் கொந்தளித்து போயிருக்கிறாங்க. அதாவது எந்த வாட்டியுமே இல்லாமல் இவர்கள் தான், அதாவது வேளாண் துறைக்குன்னு தனி பட்ஜெட்டு போட்டாங்க. அதுக்கு முன்னாடி கூட விவசாயிகள் நல்லா தான் இருந்தாங்க. இவர்கள் விவசாயிகளுக்குன்னு ஒரு வேளாண் துறை பட்ஜெட்டு, தனியாக பட்ஜெட்டை போட்டு அதுக்கு ஒரு நாடகத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி 2024-25 சட்டமன்றத்தில் வேளாண் பட்ஜெட்டில் இந்த நெல் கொள்முதல் கிடங்கு அமைக்கிறதுக்கு 50% குறைச்சிட்டாங்க. 50% குறைச்சிட்ட உடனே இப்போது மழைக்கால கூட்டத்தொடரில் நம்மளுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு இதே விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, நெல் கொள்முதல் செய்வதில்லை அப்படிலாம் சொல்லி கேட்கிற போது பொய்யான தகவலை அமைச்சர் அளிக்கிறார். பொய்யான தகவலை சொல்கிறாங்க, நெல் கொள்முதலை செய்யவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நம்ம பார்த்தோம்னா மொத்தம் அவர்கள் சொல்கிறதே 4000 லாரிகள். அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2,65,00,000 கோணி சாக்குகள், அந்த நெல் மூட்டைப்பட்ட சாக்குகள். அதுக்கப்புறம் 33,139 தார்பாய்கள். இதெல்லாம் இதை வாங்கிறதுக்கே டெண்டர் விடுறதுக்கு இதுலேயே கொள்ளை. இந்த லாரியை 4000 லாரிகளில் நெல் மூட்டைகளை ஏற்றின்னு வர்றதுக்கு 2 வாட்டி ரத்து பண்ணியிருக்கிறாங்க, 2 வாட்டி ரத்து செய்திருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் 8 பேரை மாற்றிருக்கிறாங்க. இவர்கள் ஊழலுக்கு துணை போகாத அதிகாரிகள்லாம் இடமாற்றம் செய்வது, அவருக்கு இது பண்ணுறது. அதாவது இவர்கள் ஊழலுக்காக வேண்டி வசதியாக இது பண்ணினே நானும் டெல்டாக்காரன் சொல்லிட்டு இன்றைக்கி டெல்டா விவசாயெல்லாம் கண்ணீரும் கம்பளையுமா அடிவயிறு காஞ்சதோட விவசாயி அங்கே காத்துன்னு இருக்கான். இந்த முதலமைச்சர் பொய்யான தகவலை சொல்கிறாரு, இது பண்ணுறாரு. அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்கன்னு மழை பெஞ்சோடனே 22ஆம் தேதியே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அங்கே போய் களத்தில் போய் நின்று அந்த நெல்மணிகள் அவர் நீங்கள் சொல்கிறத பார்த்தா லாரி டெண்டர் எடுக்கிறதுல 2 முறை கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு அதிகாரிகளை இடமாற்றம் செஞ்சாங்க. இதனாலதான் தாமதம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அரசு தரப்புல வடகிழக்கு பருவமழை முன்னாடியே வந்துருச்சு, இன்னொன்னு விளைச்சல் அதிகமாயிடுச்சு அப்படி இல்ல காரணம் சொல்றாங்க. ஏங்க அது மழை வரத்துக்கும் முன்னாடியே நெல்லை நிலத்தில் விவசாய நிலத்திலிருந்து அறுவடை பண்ணி கொண்டு நெல் கொள்முதல் இதில் நிலையத்தில் விற்க முடியாமல் வச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு அரசாங்கம் தானங்க பொறுப்பு. என்னமோ மழை வந்ததுக்கு இப்பயா இதுக்கு அப்புறமா இது பண்ண போகிறாங்க. மழைக்கு அதுக்கு காரணமே இல்லைங்களாங்க. நீங்கள் விவசாயிகிட்ட இருந்து நெல்லே கொள்முதல் பண்ணலையே, நெல் கொள்முதல் பண்ண நெல்லையும் பாதுகாக்கிறதுக்கு கிடங்கு இல்லையே, எதுவுமே இல்லாமல் தானே இன்றைக்கி இதுவாக ஆகி போச்சு. அதை கேட்டால் விவசாயிகள் அந்த நெல் பயிரெலாம் நெல் மணிகள்லாம் முளைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை உங்களுடைய ஆட்சியில் ரொம்ப தொலைவு வளர்ந்துக்குது, அது கொஞ்சம் வளர்ந்தா கூட கெட்டு போனது தானே தூக்கி போடுவது தானே விவசாயி பாதிக்கும். எவ்வளோ நாள் அதை கஷ்டப்பட்டு கண்ணீரை செஞ்சு நகையெல்லாம் அடமானம் வச்சு இரவு பகல் பார்க்காம வேலை செய்து அவர்கள் அந்த நெல் மூட்டைகளை கொண்டு அந்த நெல் அரசு கொள்முதல் நிலையத்தில் கொடுத்து காசாக்குற வழி அந்த விவசாயி படுற கஷ்டம், அந்த துயரம் அந்த அரசாங்கத்துக்கு தெரியலையா? நீ வாங்கவே இல்லையே. அந்த விவசாயிகள்லாம் இன்றைக்கி 40 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கான் ஒருத்தர்கிட்ட. 20 ஏக்கர் நான் அறுவடை பண்ணிட்டேன், 20 ஏக்கர் நெல் அறுவடை பண்ணி செய்து வச்சுருக்கிறேன், அதை கொண்டு போய் அரசாங்கத்துக்கு விற்க முடியல, இன்னும் பாதி அப்படியே விவசாய நிலத்தில் அறுவடை பண்ணாமல் இருக்கேன், அதெல்லாம் அப்படியே போகுது அப்படின்னு கண்ணீரும் கம்பளையுமா நானும் டெல்டாக்காரன் சொல்றவர் முதலமைச்சருக்கு டெல்டா விவசாயி கண்ணில் படுறது தெரியலையா? இவர்கள் இந்த விளைச்சல் அதிகரிப்பு இப்போ நாங்கள் 3 லட்சம் 4 லட்சம் தான் எதிர்பார்த்தோம், ஆனால் 6 லட்சமா விளைச்சல் அதிகமாயிடுச்சு அப்படின்னு தான் அரசாங்க தரப்புல சொல்றாங்க. விவசாயிகள் மீது தானே குற்றம் சாட்டுறாங்க. அல்ல அரசாங்கம் உங்களுக்கு எல்லாமே குறுவை சாகுபடியா நான் சென்னை வாசி, எனக்கு அதிக அளவு விவசாயத்தை பற்றி இல்லைனா விவசாயிகளுடைய கண்ணீர் தெரியுது, அவர்கள் படுற வேதனைகள் துயரங்கள் நமக்கு தெரியும்.
தெரியுதுங்க. அதாவது இவர்களுக்கு ஒரு அரசாங்கம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்காதா எத்தனை ஹெக்டேர் வந்து விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் அப்படின்றது அரசாங்கத்துக்கு இது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்காதா? இப்படியா ஒவ்வொரு அதிமுக அரசாங்கம் 10 ஆண்டுகள் இருக்கும்போது கூட இந்த கண்ணீரும் கம்பளையும் இல்லையே. அதிமுக அரசாங்கத்தில் கூட வேளாண் பட்ஜெட்னு தனியாக நாங்கள் இது பண்ணலையே. ஆனால் இன்னைக்கு வேளாண் பட்ஜெட் நான் தான் விவசாயிகளை காப்பேன்னு சொல்கிறேன். உங்களோட ஆட்சியில் தானே விவசாயிக்கு வந்துட்டு நீங்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணுறீங்க. ஒரு சிப்காட் நிறுவனத்தை எதிர்த்து போராட்டின விவசாய இப்படி விவசாயிகளுக்கு தொடர்ந்து நீங்கள் வஞ்சகம் செய்கிறீங்களே, வஞ்சிக்கிறீங்களே, அவர்கள் பாதிப்புள்ளாக இருக்கிறாங்களே. உங்க அரசாங்கம் உங்க அமைச்சர்கள் வந்துட்டு சக்கரபாணி பொய் சொல்றாரு, உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பொய் சொல்றாரு, ஒருத்தர் குறை சொல்ல வந்தா நீ போயான்னு சொல்றது, இதெல்லாம் ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? அவர்கள் தானே எஜமானர்கள். உங்களுக்கு வாக்களிச்சு ஒரு இதுக்காக வேண்டி இன்னைக்கு கஷ்டத்தை ஏந்தி நிற்காங்களே. அந்த எஜமானர்களை மீண்டும் தேர்தல் 2026 தேர்தலில் எந்த முகத்தோடு கொண்டு போய் நீங்க வாக்கு கேட்பீங்க? அவ்வளவு கொந்தளிப்பு இருக்கிறாங்க. விவசாயிகளை ஒட்டுமொத்தமா வஞ்சித்த அரசு இந்த திமுக அரசு. பேரு மட்டும் திராவிட மாடல்ன்றீங்களே, இதுதான் திராவிட மாடலா? விவசாயி எந்த மக்கள் உங்க இந்த ஆட்சியில நன்மை, நாங்கள் ஆனந்தத்துல சந்தோஷத்துல மகிழ்ச்சியில இருக்கிறோம் சொல்லி சொல்றாங்க. எல்லா மக்களும் கண்ணீரும் கம்பளையுமா தானே இருக்கிறாங்க. ஒரு வடகிழக்கு பருவமழைக்கான முன்னேற்பாடுகளை நாங்க எல்லாமே சிறப்பா செஞ்சிட்டோம் அப்படின்னு தானே அரசாங்கம் சொல்றாங்க. சரி, அப்படி சிறப்பா நீங்க முன்னேற்பாடு செய்தீங்கன்னா பயிர் காப்பீடு செய்திருக்கீங்களா? இந்த அரசாங்கம் சொல்லுங்க. எத்தனை விவசாயிகளுக்கு, எத்தனை ஹெக்டேர், எத்தனை ஏக்கருக்கு விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு நீங்க செய்து கொடுத்திருக்கீங்க அப்படின்னு இந்த அரசாங்கம் புள்ளி விவரத்தோட சொல்ல முடியுமா? இல்ல விவசாயிகளை நாங்க இவ்வளவு பண்ணிருக்கோம் வெள்ள அறிக்கை இந்த அரசாங்கம் கொடுக்குமா? இவர் நம்மளுடைய பொது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அறிக்கை கொடுக்கிறாரு. அறிக்கை கொடுக்கல, அந்த அறிக்கையில சொல்றாரு, என் மீது வசைபாடுவதை விட்டு இந்த விவசாயிகளை காப்பாத்துறதுக்கு எதுவோ அதை வந்து இந்த அரசாங்கம் செய்ய வேணும்னு சொல்லி சொன்னா கூட செய்யாம நம்ம எதிர்கட்சி தலைவர் மீது போய் அவர் மீது அவதூறுகளை அள்ளி வீசுறதுக்கு தாங்க இந்த அரசாங்கம் இருக்கிறது. அவர் சொல்றதை வந்து செய்திருந்தாவே இந்த மக்களை காப்பாத்திருக்கலாமே. சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரும்போது இந்த அரசாங்கம் விழிப்போடு இருந்திருந்தா இந்த இதுல நீ இன்னும் கூட கொள்முதல் செய்யவே இல்லைங்க. நீங்க அதுதான் சொல்றேன்னு, ஒரு நடிகைக்காக இங்க கார் ரேஸுக்கு 50 கோடி ரூபாய் செலவு பண்ற இந்த அரசாங்கத்துக்கு எழுதாத பேனாவுக்கு, அந்த பேனா எழுத போதெல்லாம் தமிழர்கள் கொல்லப்பட்ட ஒரு பேனாவுக்கு நீங்க செலவு செய்யற அரசாங்க பணத்தை செலவு செய்ய நினைக்கிற இந்த அரசாங்கம் ஒரு விவசாயி கிட்ட இருந்து நெல்லை கொள்முதல் பண்ணி அந்த நெல்லை பாதுகாக்க வைத்து இருக்கிறதுக்கு இடமோ அதுக்கு உண்டான இதுவோ கிடங்கோ கட்டவே இல்லையே இந்த அரசாங்கம். எப்படி இது ஆகும்? இந்த அரசாங்கம் ஊழல் இருந்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் மக்களை ஏமாத்துகிற, விவசாயிகளை ஏமாத்தி அவர்கள் வயிற்றுல அடிச்ச அரசாங்கம். அவர்கள் விவசாயிகளுடைய வயிறு எரிகிறது. அந்த வயிற்றெரிச்சல் இந்த அரசாங்கத்தை நிச்சயமாக சொல்லுகிறோம், வீட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு கோபத்தில் இருக்கிறாங்க. புரியுது சார். விஜயகுமார் சார், விட்டு விட்டு வர மழை, சாரல் மழை, இதுக்கே வந்து இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்லாம் கேட்குறாங்கன்னா, இன்னும் தீவிரமான மழை காத்துட்டு இருக்கு. அப்படி வந்தா எப்படி சமாளிப்பாங்க? தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்ற போறாங்க? என்ன இந்த 4.5 வருஷத்துல காப்பாத்தினாங்க? இந்த 4.5 வருஷத்துல நம்ம ஆட்சி காலத்துல இவங்க எதுக்கு எடுத்தாலும் அந்த 10 வருடத்துல நம்மளுடைய ஆட்சிகளை எடப்பாடியாருடைய 4 வருட 2 மாத கால ஆட்சியில் கஜா புயலேருந்து நிறைய புயல்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருந்தது. அத்தனை புயல்லையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு முன்னேற்பாடுகளும் புயல் வந்ததுக்கு பிறகு அவர்களை மக்களை வந்து வேகமாக மீட்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு நம்மளுடைய அமைச்சர் பெருமக்கள், நம்மளுடைய எடப்பாடியார் கட்டளையிட்டு எல்லாருமே அரசு இயந்திரங்களும் வந்து வேகமாக துரிதமாக செயல்பட்டுச்சு. இவர்கள் எதுவுமே இல்லையே. முதல் மழைக்கே இப்போ போயிட்டு இப்படி இருக்கு. கேட்டால் வந்து மழை காரணத்தை சொல்கிறேன். ஏங்க இவர்கள் முன்னேற்பாடு செய்யலைங்க. நாங்கள் சொல்கிறது என்னன்னா, மழை பெய்ஞ்சது இதுவாகுது விடுங்க, முன்னேற்பாடாக விவசாயிகள் இந்த வாட்டி நீங்க உங்களுடைய வாதப்படியே வந்தாலும் அதிக ஹெக்டேர் வந்து விவசாயம் செய்திருக்கிறார்கள். அதனால வந்துட்டு நெல் மூட்டைகள் அதிகமாக வரும். அந்த நெல் மூட்டைகளை பாதுகாக்கணும். இல்லைன்னா அந்த மழைனால பாதிப்பு அடைஞ்சது அந்த விவசாயிகளுக்கு பாதிப்புக்கு உண்டான நிவாரணங்கள் அவர்களுக்கு உரிய பணம் போய் சேரணும். அதெல்லாம் நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்கட்சி தலைவருடைய கேள்வி. அந்த கேள்வியை உள்வாங்கிக் கொள்ளாம மழைய காரணத்தை சொல்லி பேசும்போது தான் இதுவாகுது. அது இல்லாமங்க இவர்கள் வந்து திமுக கனவிலேயே மிதத்துன்னு இருக்கிறாங்க. இவர் நம்மளுடைய எடப்பாடியார் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். அதிமுகவினுடைய தொண்டர்கள், அது பொதுச் செயலாளர்ல இருந்து கடகோடி தொண்டர்கள் வரலையும்
களத்துல நின்று அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூட நிற்கிறாங்க. அதாவது மக்கள் கண்ணீர் சிந்தினால் ரத்தம் சிந்தும் தலைவர் எடப்பாடியார். அதனாலதான் பாதிக்கப்பட்ட உடனே 22ஆம் தேதி உடனே அந்த டெல்டா மாவட்டங்களுக்கு சென்று ஓடோடி சென்று அந்த மக்களை பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டினார். அவர் அறிக்கை கொடுக்கும்பொழுது இந்த அரசாங்கம் செய்யலையே, அவர் மீது அவதூறுகளை அள்ளி வீசுகிற அறிக்கை தானே கொடுத்தார்கள். அப்படின்றதுதான் இது. அதாவது இந்த இடுப்பாரா இல்லா மன்னன் கெடுப்பார் இல்லா கெடும். இந்த அரசாங்கம் அதாவது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தாத இந்த விடியா பொம்மை முதல்வர் ஸ்டாலின் வீட்டுக்கு போவது உறுதி. 2024 அனைத்து தரப்பு மக்களும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் இந்த ஆட்சியின் மீது ரொம்ப வெறுப்பிலும் ரொம்ப கொந்தளிப்பான சூழ்நிலையிலுமே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் எதையுமே செய்யவில்லை. இந்த அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்புவதுதான் சிறந்தது என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். ஏன்னா அந்த எஜமானர்களே அந்த மக்கள் வாக்களிக்கக்கூடிய மக்களையே நீ போயா வாயான்றது அவர்களை ரொம்ப கேவலமான முறையில் திட்டுறதெல்லாம் திமுகவுடைய அமைச்சர்கள் வாடிக்கையாகவே வைத்துக் கொண்டிருக்காங்க. இந்த 4.5 ஆண்டுகள்ல எல்லா அமைச்சர்களும் ஓசி பஸ்ல இருந்து பேசும்போது கூட அவர் பேசுறது என்னன்னு கேட்டுட்டு ஒரு பதில சொல்லியிருந்தா கூட நமக்கு அவரை பேசவே முடியாம ஒரு ஏழை விவசாயி என்பதனால அவரை பேச விடலையா இந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அதுக்கு உண்டான பதிலை மிக விரைவில் அவங்க அண்ணன் பேசும்போது சொன்னாரு டெபாசிட்னு. திமுக போட்டியிடுகின்ற அனைத்து தொகுதிகளிலும் மிகப்பெரிய தோல்வியை மக்கள் பரிசால. ஏன்னா தீபாவளி அதுமா கண்ணீரும் கம்பளிமா தீபாவளியை கொண்டாடாத ஒரு சூழ்நிலையை இந்த விடியா திமுக ஆட்சி கொண்டு வந்த காரணத்தினால் அடுத்த தீபாவளி அன்னைக்கு நரகாசூரர்கள் அழிக்கப்படுவார்கள். நம்மளுடைய எடப்பாடியார் கோட்டையில் கொத்தளத்தில் 7/7/2025 மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கின்ற புரட்சி தமிழனுடைய எழுச்சி பயணம் வெற்றி பயனாக முடியும். அதுதான் இதே போல விவசாயிகளை பாதிப்பு உள்ளாக்குற இந்த விடியா திமுக அரசு இனிமேற்கொண்டாது தூங்கி கொண்டிருக்கிற கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிற இந்த திமுக அரசு இனிமேட்டாவது விடிந்து வருகிற மழை காலத்துல எல்லாம் தமிழ்நாட்டினுடைய மக்களை குறைந்த உங்களோட ஆட்சி காலம் 5 மாசமோ 4 மாசம் தான் இருக்கிற காலத்தில் அது மக்களை காப்பாத்துங்க, இருக்கிற மக்களுக்கு உயிருக்கு உத்தரவாதத்தை தாருங்கள் என்று இந்த திமுக அரசை கேட்கிறோம். இந்த திமுக தோல்வி அடையும், எடப்பாடியார் வெல்வார். சரி சரி.